ஞானம் எங்கும் பரவி இருக்கும் அந்த பிரம்மத்தின் ஞானத்தினால் மகாவிஷ்ணு தோன்றினார். மகாவிஷ்ணுவின் இதயத்தில் இருந்து பிரம்மர் தோன்றினார். இப்ப முக்தி அடையதற்கு 4 வாயு காப்பாளர்கள் இருக்காங்க. அந்த 4 வாயு காப்பாளர்கள் என்ன அப்படின்னு நாம இன்னைக்கு பார்த்துக்கலாம். நதி ஓடுகின்ற வழியிலே நம்ம போவது புத்திசாலித்தனம். அதை விட்டு எதிர்நீச்சல் போடுறேன்னு சொன்னா ரொம்ப நேரம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது நண்பர்களே. எது பிரச்சனையே இல்லாம சுமூகமா முடியும் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. அதை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியத்தை வரவழைச்சிட்டு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அடுத்ததா வசிஷ்டரின் பிறவி எப்படிப்பட்டது, எப்படி அவர் பிறந்தார் அப்படிங்கிற கதையை அவங்க சொல்றாங்க. பிரம்மத்தின் சிதாகாசம், அதாவது ஞானம் எங்கும் பரவி இருக்கும் அந்த பிரம்மத்தின் ஞானத்தினால் மகாவிஷ்ணு தோன்றினார். மகாவிஷ்ணுவின் இதயத்தில் இருந்து பிரம்மர் தோன்றினார். உயிர்களை படைத்தாரா? படைத்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே மாயையில போய் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு பிரம்மர் நினைக்கும் போது அவருடைய மனதில் இருந்து வசிஷ்டர் தோன்றுகிறார். வசிஷ்டர் தோன்றியுடன் மிக ஆனந்தமாக இருக்கிறார், ஆனந்த நிலையிலே இருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்றாரு, வசிஷ்டருக்கு பிரம்மர் சொல்றாரு, இந்த மாதிரி 1 மணி நேரம் நீ மாயையில் இருப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க. நீ மாயை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுனால மாயையில 1 hour இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாயையில அவர் ரொம்ப சோர்ந்து போய் அழுது துக்கப்பட்டு வேதனைப்பட்டு, எனக்கு இதுல இருந்து வெளிவர ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னு கேட்க உடனே பிரம்மர் சொல்றாரு, ஆன்மாவை நீ உணர்தலே இதிலிருந்து நீ வெளியே வருவதற்கான வழி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனசு சஞ்சலம் இல்லாம இருக்கிறது தான் இதுக்கான வழி. மனச கட்டுப்பாட்டுல இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? மனசு சஞ்சலம் இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணும் நண்பர்களே? தியானம் செய்ய வேண்டும். முக்தியை அடைய நினைப்பவர்க்கு ஆத்ம ஞானம், தியான யோகம் இதையெல்லாம் சொல்லி தருவாங்க. அகங்காரம் இன்னும் அழியாமல் இருப்போருக்கு கர்ம யோகத்தை கற்றுக் கொடுப்பார்கள். இப்ப முக்தி அடையதற்கு 4 வாயு காப்பாளர்கள் இருக்காங்க. அந்த 4 வாயு காப்பாளர்கள் என்ன அப்படின்னு நாம இன்னைக்கு பார்த்துடலாம். சாந்தி, விசாரம், கண்டென்ட்மெண்ட், சாது சங்கம், ஞானியின் சேர்க்கை. இந்த சாது சங்கமும் ஞானியின் சேர்க்கையும் 4வது பாயிண்ட் நண்பர்களே. முதல்ல சாந்தி. மனது எப்பவும் அமைதியாக இருந்தால், சலனமற்று இருந்தால் அங்கே ஒரு தெளிவு இருக்கும் நண்பர்களே. மனதானது ரொம்ப தெளிவா யோசிக்குவோம். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் ஐயோ எனக்கு வந்துருச்சேன்னு யோசிக்கிறத விட அந்த ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு யோசிக்கிறது புத்திசாலித்தனம். அப்படி யோசிக்கணும்னா முதல்ல மனசு அமைதியா இருக்கணும். இருக்கிறத இருக்கிறவாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவும் எனக்கு சொல்லி கொடுத்திருந்தாரு நண்பர்களே பத்ரிஜி அவர்கள். வாழ்க்கையில வருவதை அப்படியே ஏற்றுக்கொள் அப்படின்னு ஒரு தடவை எனக்கு சொன்னாரு. அதாவது என்ன வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான சொல்யூஷனோ இல்ல நான் பெருசு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுப்பா, நான் அப்பா டக்கர் அப்படியெல்லாம் நம்ம நினைச்சுக்க கூடாது நண்பர்களே. நம்ம சாதாரணமான மனிதர்கள். எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமும் கிடைத்து விடாது. ஒரு சில துயரங்கள் நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி அமையதான் செய்யும். அதை முழு மனதோடு ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நம் எப்படி முன்னேறுவது என்று பார்ப்பதே புத்திசாலித்தனம். அதை விடுத்து அதை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருந்தால் நதி ஓடுகின்ற வழியிலே நம்ம போவது புத்திசாலித்தனம். அதை விட்டு எதிர்நீச்சல் போடுறேன்னு சொன்னா ரொம்ப நேரம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது நண்பர்களே. எனர்ஜி எல்லாமே போய் எக்ஸாஸ்ட் ஆகிவிடுவோம். அடுத்தபடியா விசாரம். பெரியவங்க சொன்னாங்க, நிறைய பேர் நான் வெஜிடேரியன்ஸ் சொல்றது, எங்க வீட்டுல சமைக்கிறாங்க, எங்க வீட்டுல சாப்பிட சொல்றாங்க, அதனால நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏற்கக்கூடிய விஷயம் இல்லை நண்பர்களே. நாம நம்ம செய்யற காரியங்களுக்கு நாமே பொறுப்பாளி. அப்ப நம்மளோட டிசிஷன்ஸை நாம தான் யோசிக்கணும். இது சரியா தவறா? ஒரு உயிரை நம்ம படைக்கிற கெப்பாசிட்டி இல்லாதப்போ நாம அதுக்கு அழிக்கிற உரிமையும் கிடையாது. அந்த அழிக்கிற உரிமை ஆண்டவர் யாருமே நமக்கு கொடுக்கவில்லை. அப்ப அதை அழிக்க கூடாது நண்பர்களே. ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யறது சரியா தவறா, எது நமக்கு ஈஸியா இருக்கோ அதை செய்யறது சரி கிடையாது. அந்த நேரத்திற்கு எது சரியோ எது தர்மமோ அது செய்வதுதான் முறை. அப்படி முக்தி அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு 2வது வாயிற்காப்பாளர் விசாரணை. எது சரி எது தவறு என்பது மட்டுமில்லாமல் நம்ம பாடி கான்சியஸா திங்க் பண்றோமா,
இல்லைன்னா சோல் கான்சியஸ்னஸோட இருக்கோமா அப்படின்னு எல்லாத்தையும் ஆத்ம ஞானத்தோடு பார்க்க வேண்டும் நண்பர்களே. எது பிரச்சனையே இல்லாம சுமூகமா முடியும் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. அதை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அடுத்தது திருப்தி. இது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. எல்லாரும் எதுவும் ஒண்ணு இல்லாததை நினைச்சே யோசிக்கிறதை விட எது இருக்கும் அதுக்கு திருப்தி அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அது தானாவே வரும். அதை விட்டுட்டு எனக்கு அது வேணும், அவங்க கிட்ட இது இருக்கு, இவங்க கிட்ட அது இருக்குன்னு சொல்லி பொறாமப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. நம்ம மேல இருந்தே சோல் பிளான் பண்ணி நான் இது கத்துக்க போறேன், ஃபெயிலியர்ஸ் கத்துக்க போறேன், இல்லைன்னா பணம் இல்லாம இருக்கிறது எப்படின்னு கத்துக்க போறேன் அப்படின்னு நம்ம அங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு இங்க வந்து அடுத்தவங்க கிட்ட பணம் இருக்கணும், இல்லைன்னா அவங்க கிட்ட அந்த நாலேஜ் இருக்கே, அவங்க கிட்ட அந்த ஸ்கில் இருக்கேன்னு பொறாமப்படுறதுல அர்த்தம் இல்லை. ஸ்கில்ஸ் வேணும்னா நம்ம வளர்த்துக்கலாம் நண்பர்களே, அதுல ஒரு தவறும் இல்லை. எது வேணுமானாலும் கற்றுக்கலாம். ஆனா நம்ம கிட்ட எது இருக்கோ அதை வச்சு முன்னுக்கு வர பார்க்கறது மிகுந்த புத்திசாலித்தனம். அதே போல அது ஒரு ஒரு திருப்தி இருக்க வேண்டும் நண்பர்களே. அது கூட என்ன வேணாலும் seek ye the kingdom of God and all else will be added on to you அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கிறத வச்சு திருப்தி அடைஞ்சு நம்ம கிங்டம் ஆஃப் காட் கோரிக்கை வைத்து கொண்டோமே ஆனால் அடுத்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே தானாகவே வந்துவிடும் நண்பர்களே. அடுத்தது மிக முக்கியமான ஒன்று ஞானியின் சேர்க்கை. அதாவது என்னதான் நம்ம இது மூணும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலுமே நமக்கான அந்த பர்சனல் டெக்னிக் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது ஒரு சத்சங்கத்திலேயோ இல்லைன்னா ஒரு ஞானியின் தொடர்பினாலேயே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. ஞானிகளுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு இந்த ஜென்மத்துக்கான ரகசியம் என்ன, ஆர் இந்த ஜென்மத்துல நம்ம என்ன கத்துக்க வந்திருக்கோம். நம்ம தியானத்துல உட்காந்து நம்ம இன்ட்யூஷன் படியாவும் நம்ம ஆன்சர் வச்சுக்கலாம். ஆனா அதை விட கிளாரிட்டியா அவங்களுக்கு ஞானிகளுக்கு தெரியும் நண்பர்களே. இந்த 4 தான் முக்தி மார்க்கத்தின் வாயில் காப்பாளர்கள். அடுத்தபடியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய கதை சொல்றாரு வசிஷ்டர். 65 விதமான கதைகளை சொல்றாரு. 65 கதைகளை சொல்றாரு. அப்ப அந்த 65 கதைகளும் நம்ம இப்ப சொல்ல போறது இல்ல. அந்த கதைகளோட ஜஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பல ஜென்மங்கள் உண்டு. நம்ம பார்க்கப்படுற பொருள் மேல அட்டாச்மெண்ட் வளர்த்துக்கிறோம், பற்று வளர்த்துக்கிறோம். அந்த பற்று தேவையானது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பிரம்மத்துடன் கலக்க போகிறவர்கள். எல்லாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அப்போ அந்த அன்பை ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆனந்தமா இருப்போம். ஒருத்தங்க உதவி பண்ணி கத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நண்பர்களே. அது வந்து நல்ல வழியை ஒழிய மற்றபடி அவங்கள ஒருத்தங்களை எனிமின்னு பாக்குறதோ இல்ல துவேஷம், ஒரு ஹேட்ரட், ஒரு வெறுப்பு வளர்த்துக்கிறதோ நல்லது கிடையாது நண்பர்களே. எல்லாமே வந்து பிரம்மத்தின் பிரதிபலிப்பு தான். ஒவ்வொரு கிரியேஷனுமே வந்து பிரம்மத்தின் பிரதிபலிப்பு. இந்த பிரம்மத்தின் பிரதிபலிப்புக்கு கூட எனக்கு ஒரு 2 அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது நண்பர்களே. நான் வந்து எப்போ ஆமால எல்லாமே பிரம்மம்ல, எல்லாமே பிரம்மம், எல்லாமே கடவுள், எல்லாமே என்ன மாதிரிதான் அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அதாவது நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அந்த ஏதாவது ப்ரே இல்ல, என்ன நான் நினைச்சிட்டு இருக்கேனோ அதுக்கு ஏத்த மாதிரியான பதில அவங்க வந்து கூறியிருக்காங்க. விவேகமும் பற்றற்ற நிலையும் நம்மளுக்கு முக்திக்கு கை கொடுக்கும். நல்ல குருவே நல்ல அறிவுரையாலும் விவேகத்தாலும் தூங்கும் நிலையுள்ள அறிவை எழுப்பி விடுவார் நண்பர்களே. தவறான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா கூட நம்ம தியான சாதனையால அந்த எண்ணங்களை முதலில் நீக்கிடலாம். அதற்கு பிறகு நம்ம தியானத்துல தவறான எண்ணங்கள் அதுக்குதான் நம்ம வந்து மியூசிக் மெடிடேஷன் பண்றோம் நண்பர்களே. சும்மா உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம நினைச்சதையே திருப்பி 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 அசை போடுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. அதுவே நம்ம வந்து ஒரு நல்ல மியூசிக் போட்டிருக்கோம் அப்படின்னா தேவையற்ற எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். வெற்றியில் கழிப்போ தோல்வியில் வருத்தமோ பொறாமையோ பேராசையோ படாமல் தன் கர்மாக்களை செய்வார்கள். முக்தி மார்க்கத்துல செல்லணும்னு நினைக்கிறவங்க வெற்றி வந்துச்சோன்னா கர்வம் வருவதோ தோல்வி வந்துச்சுன்னோன்னா துவண்டு போவதோ இல்லாம எல்லாத்துலயுமே மனசை சமநிலையா வைத்து அடுத்தது என்ன, நான் இந்த நேரத்துல என்ன சரிவர செய்யணுமோ அதை சரியான பாவத்துல அகங்காரம் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. தேவையான போது மட்டுமே பேசுவார்கள். பேசும்போதும் அடுத்தவர்கள் இடத்துல அன்பும் கனிவும் நிறைந்திருக்கும் நண்பர்களே. அகங்காரத்தோடு பேச மாட்டார்கள் ஞானிகள். எல்லோரையும் சமமாக நேசிக்க வேண்டும் நண்பர்களே. இப்போ
முக்திக்கு 7 நிலை சொல்லியிருக்காங்க. அந்த நிலைய நம்ம பார்க்கலாம். முதல்ல முக்தி பெற வேண்டும் என்ற எண்ணம் உண்டாவது முதல் நிலை. சரி, முக்தின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் ஹையஸ்ட் ஸ்டேட். அத நம்ம நாமளும் அடைஞ்சிடலாம். ஆ ஸ்வர்க்கத்துக்கு போனாலும் பூமிக்கு திருப்பி வர வேண்டியது இருக்கு. புண்ணிய பலன் இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம ஸ்வர்க்கத்துல இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி பூமிக்கு ஜென்மம் எடுத்தாக வேண்டிய நிலை. அதனால அத தவிர்த்து நம்ம இருக்கிறதுலே உயர்ந்ததுக்காக முயற்சி பண்ணலாம். முயற்சி எப்பவுமே நல்லது நண்பர்களே. இப்போ ஒருவேளை நம்ம தோத்து போயிட்டா தான் என்ன ஆகும்? நம்ம இங்க வரோம். நம்ம நினைக்கிறது கிடைக்கலன்னே வச்சுக்கலாம். அப்படி கூட நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் கத்திருப்போம் இல்லையா? நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டதே நமக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையா? மனிதனா பிறந்திருக்கிறதே நல்ல விஷயங்கள கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறுவது எப்படி என்பதற்காகத்தான். ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு பல ஜென்ம வினைகளால பின்தொடரும் போது அதை பெருசா எடுத்துக்காம இருக்கிறதுல வச்சு நம்ம எப்படி முன்னேறணும்னு பார்த்தோம்னா நம்ம புத்திசாலி. ஒருவேளை நம்ம கர்மங்கள் தொலைய போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம யார்கிட்டயும் 1,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருப்போம் நண்பர்களே. இப்ப நான் அந்த 1,00,000 ரூபாய் கடனை திருப்பி கொடுக்கறதுனால எனக்கு அந்த கடன் தீர்ந்து போகுமே தவிர உன்னதமான நிலை கிடைத்து விடுமா? அது போல கர்மாக்கள் குறைய குறைய நம்ம முன்னுக்கு போவோம். நம்ம திருப்பி வேற யாருக்கும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நல்லதாகவே இனிய போகங்களாகவே அமையும் நண்பர்களே. போகங்கள் ஞானங்களாக அமையும் நண்பர்களே. அடுத்தது விசாரணா, பகுத்தறிவது. எது நல்லது, எது தீயது, எது உடலை சார்ந்தது, எது ஆன்மாவை சார்ந்தது, ஆன்ம விசாரம் பெறுவது விசாரணா என்கிற நிலை நண்பர்களே. அடுத்தது தானுமானசா அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஆன்மாவை நம்ம உணர வேண்டும், நல்லா நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது 3வது நிலை. ஞானிகளின் கூட்டுருவால் மனம் பக்குவப்பட்டு பற்றுகள் அறுக்கும் நிலையை அடுத்த நிலையாக கூறுகிறார். அடுத்தது மனம் பக்குவப்படுவது. மனம் பக்குவப்பட முயற்சி எடுப்பது 4வது நிலை ஆயினால் 5வது நிலை மனம் பக்குவப்பட்டு விடுவது 5வது நிலை. எந்த பிரச்சனைக்கும் நம்ம சோர்ந்து போய் அழுகாம ப்ராப்ளம் இருக்குன்னு புலம்பாம சரி இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்து அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அடுத்த நிலை. அடுத்தது மனம் நீங்கி ஆன்மாவில் லயிக்கும். இந்த நிலை சத்துவ பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நிர்வாண பிரகரணம்குள்ள நம்ம போலாம். நிர்வாண பிரகரணம்ல நான் ஒரே ஒரு கதையை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு ஒரு காக்கா ஒண்ணு இருக்கு. அந்த காக்கா இருக்கிறதுலே இந்த உலகத்திலேயே வச்சு அதிகமான நாட்கள் வாழக்கூடியது அந்த காக்கா தான். அப்ப வசிஷ்டர் சொல்றார் ராமர் கிட்ட, அந்த காக்கா கிட்ட நான் போய் கேட்டேன், நீங்க இவ்வளவு நாள் வாழ்வதற்கான ரகசியம், நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டப்போ, ஆமா நான் நீண்ட நாட்களாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது பல யுகங்கள் ஆயினால் கூட நான் இறக்காமல் நான் இதே இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த அழிவும் நேரவில்லை. அப்ப அது எப்படி நான் உங்களால சொல்ல முடியும் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நான் பிறந்ததே ஒரு டிவைனான ஒரு டைம்ல, டிவைனான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது நான் பிறந்தேன். நான் பிறந்ததுல இருந்து உணவை தேடி நான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சதில்லை. எனக்கு என்ன உணவு கிடைக்கிறதோ நான் அதை மட்டும் உட்கொண்டேன். அதற்கு பிறகு நான் என்னோட சுவாசத்தின் மீது நான் கவனம் வைத்தேன். ஒரு உட்கொள்ளும் சுவாசத்திலிருந்து வெளிவரும் சுவாசத்திற்கு நடுவுல இருக்கிறது பிரம்மம். அந்த பிரம்மத்திலேயே நான் லயித்து இருந்தேன். நான் பல பேரு பிறக்கிறது, பல பேருடைய அழிவை பார்த்திருக்கிறேன், பல பேருடைய வெற்றிகளை பார்த்திருக்கேன். தியான சாதனையில முன்னேறியவர்கள், என்லைட்டன் ஆனவங்களை நான் பார்த்திருக்கேன், ஞானிகளை பார்த்திருக்கேன். எல்லார்கிட்டையும் நான் பணிவோட இருப்பேன், அகங்காரம் இல்லாம இருப்பேன். சுவாசத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டு நான் அப்படியே தான் இவ்வளவு வருஷமா நான் இங்க வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த காக்காவோட கதை நண்பர்களே. அடுத்தபடியாக உங்களுக்கு இன்னொரு கதையை சொல்ல விரும்புறேன். அந்த கதை என்னன்னா, நம்ம மனது ஒரு சின்ன குழந்தை போல. ஒரு குழந்தை கிட்ட நம்ம எப்படி எதை பேசினாலும் அதை அப்படியே நம்பிடுமோ, நம்ம மனசு கூட அப்படி நாம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை அப்படியே நம்பிடும். அதனால நம்ம நல்ல விஷயங்களை கூறி நம்ம மனசை நாம தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அது இழுக்கிற இழுப்புக்கு நம்ம போகாம அதுக்கு நல்ல விஷயங்களை கூறி நல்ல விஷயங்கள் செய்யுமாறு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா, உனக்கு இது பிடிக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா மனம் இதை கண்டிப்பா கேட்டுக்கும் நண்பர்களே. இது இது ஒரு கதை. அதுக்கப்புறம் இன்னொரு கதை ஒண்ணு இருக்கு. அது
ம். லீலா அப்படின்ற ஒரு பெண்மணியோட கதை. லீலா அப்படின்ற பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ அவங்க கணவனுடன் அவங்க வந்து கூடி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. என்ன ஆகுதுன்னா, கணவன் அவங்களுக்கு வந்து அ கணவன் மேல அன்பு ஜாஸ்தி. அப்ப அவங்க வந்து தபஸ் இருக்காங்க. சரஸ்வதி தேவி கிட்ட தபஸ் இருந்து சரஸ்வதி தேவி கிட்ட வரம் வாங்குறாங்க. என்ன வரம் வாங்குறாங்க அப்படின்னா, எ எ என் கணவன் இறந்தாலுமே வந்து அவருடைய ஆன்மா இங்கேயே இருக்கணும். நான் அவர் கூடவே வாழணும். அவர் நினைவிலே பல ஆண்டுகள் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சரஸ்வதி தேவி சரி நான் குடுத்தேன் அந்த வரத்த அப்படின்றாங்க. அப்ப அடுத்த வரத்த கேட்கறாங்க. நான் எப்ப கூப்பிடுறேனோ அப்ப நீங்க என் கண்ணு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பல காலம் அவங்க இன்பமுற வாழ்ந்து, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க கணவர் வந்து இறந்துடுறாரு. அப்ப இவங்க ரொம்ப அழறாங்க. அழுதுட்டு சரஸ்வதி தேவிய கூப்பிடுறாங்க. இப்ப கணவன் இறந்துட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வந்து ஒரு வழி காட்டுங்க அப்படின்னோனே, உன் கணவனுடைய உடலை பூவால மூடிருங்க அப்படின்னு சொல்றாங்க. பூவால மூடுறாங்க. அப்புறம் இப்ப இங்க வா அப்படின்னு சொல்லி, நீ வந்து தியானம் பண்ணன்னா, உனக்கு வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3யுமே பார்க்கக்கூடிய வரங்கள் உனக்கு கிடைக்கும். நீ வந்து தியானம் பண்ணி ஞானம் பெறு அப்படின்னு சொன்னோனே, அவங்க சின்சியரா தியானம் பண்றாங்க. பல காலம் தியானம் பண்ணி நிர்விகல்ப சமாதிய அடையறாங்க. நிர்விகல்ப சமாதியிலேயும் நிறைச்சு நிற்கிறாங்க. அப்ப வந்து சரஸ்வதி தேவி அவங்க முன்னாடி தோன்றி, "இப்ப வா நீ வந்து உன் கணவன பார்க்கணும்னு சொன்னல்ல" அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சூக்ஷ்ம ரூபத்துல மறந்து போயி அவங்க பார்க்கறாங்க. அவங்க கணவன அவங்க பார்க்கறாங்க. பார்த்தா கணவன் வந்து வேறு ஒரு அரண்மனையில, வேறு ஒரு நாட்டுல ஒரு ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த அவங்க போன நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ராஜாவும் போர் எதிர்த்த நாட்டு மன்னர் வந்து போர் பண்ணறக்கு வராங்க. அந்த அந்த இடத்துல வந்து அந்த ராஜாக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருக்கு. அவர் இன்னொரு மறுபிறவி எடுத்திருக்காரு இல்லையா? மறுபிறவில அவர் கல்யாணம் செய்திருக்கார். அங்க வந்து ஒரு பெண்மணி இருக்காங்க. அப்ப சரஸ்வதி தேவி வந்து ம் அந்த ராஜாக்கு முன்னாடி தோன்றி, இந்த மாரி நான் வந்திருக்கேன் அப்படின்னோனே நமஸ்கரிக்கிறாரு. நமஸ்கரிச்சுட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க போம்போது, அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி, அவர் வந்து எனக்கு உங்கள பார்த்தது ரொம்ப பெருமகிழ்ச்சியா இருக்கு. எப்படி நீங்க என் கண்ணு முன்னாடி வந்திருக்கீங்க? இவங்க யாரு? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு வந்து நான் வந்து போன ஜென்மத்துல இவங்க தான் உன்னுடைய மனைவி ஆவார்கள். நீ அந்த அந்த தேசத்துல அந்த நாட்டுல நீ வந்து ராஜாவா பல வருஷம் வாழ்ந்த. இப்போ இந்த இந்த ஜென்மத்துல இங்க இருக்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பெண்மணிகள் இடத்துலயும் சொல்றாங்க. இவங்க வந்து இந்த போர்ல இந்த ராஜா இறந்துருவாரு. அ எதிர்நாட்டு மன்னன் வந்து ஜெயிச்சிருவான். ஏன் அப்படின்னா, எதிர்நாட்டு மன்னன் வந்து நான் இந்த போர்ல ஜெயிக்கணும் அப்படின்னு என்கிட்ட வேண்டிக்கிட்டாரு. நான் அந்த வரத்த அவருக்கு குடுத்தேன். இவர் வந்து எனக்கு முக்தி வேணும்னு கேட்டிருக்காரு. அதனால நான் இவருக்கு வந்து அவர வந்து தோல்வியுற செய்ய போகிறேன். அப்படின்னு சொல்லி அந்த போர்ல அவர் தோத்துடுறாரு. தோத்ததுக்கு அப்புறமா அவருடைய ஆன்மாவ எடுத்துட்டு அந்த பழைய பழைய அரண்மனைக்கு போறாங்க. பழைய முன் ஜென்ம இதுக்கு போறாங்க. சோ இது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தியான நிலையின் மூலமாக நம்ம வந்து அனைத்தையும் தியானம் செஞ்சு ஞானம் பெற்றோமே ஆனால், பழையது, நிகழ்காலமானது, எதிர்காலமானது அனைத்தையும் அறியலாம் நண்பர்களே. அதே மாரி அட்டாச்மென்ட் கூடாது. அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு புரியுது. அவங்க உடல் போயிருச்சு. அவங்க உடல எரிச்சிடுறாங்க. நிர்விகல்ப சமாதியில உங்க உடம்பு வந்து அந்த லேடி லீலாவோட உடம்பு வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. நீ இறந்துட்டன்னு நினைச்சு எரிச்சுட்டாங்க. அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க சூஷ்ம ரூபத்திலேயே அவங்க இருக்காங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அ அ மேலும் மேலும் தியான சாதனை பண்ணி உன்னத லோகங்களை அடைகிறார்கள் நண்பர்களே. இதுதான் முக்தி பிரகரணம்.